Hello, viewers, learners, ladies and gentlemen. Welcome back to PMS Edu Talks and Training. மக்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா deconstructing there is, there are, there isn't, there aren't, exploring variations and usage and structure syntax. இந்த டீட்டெயில்டா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையா இந்த கம்ப்ளீட் வீடியோவை நீங்க வாட்ச் பண்ணுங்க. நிச்சயமா பாத்தீங்கன்னா எங்க சிங்குலர் யூஸ் பண்ணோம், எங்க ப்ளூரல் யூஸ் பண்ணோம், எதர் இட்ஸ் வேர்பா இருக்கலாம் ஆர் நவுனா இருக்கலாம், இதை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். நிறைய தமிழியன்ஸ் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணாங்க. அந்த ரீசனுக்காக மட்டும்தான் இப்போ இங்கிலீஷ் கம் தமிழ் ஆர் தமிழ் கம் இங்கிலீஷில் நான் இப்போ என்னுடைய ஒவ்வொரு வீடியோவுமே ரொம்ப கவனம் செலுத்தி நான் கான்சன்ட்ரேட் பண்ணி நான் உங்களுக்காக இந்த வீடியோ மேக் பண்ணுறேன். கொஞ்சம் பொறுமையாக இருங்க, கம்ப்ளீட்டாக வாட்ச் பண்ணுங்க. நிச்சயமாக உங்களால் டிஃப்ரென்சியேட் பண்ண முடியும், ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். The first பார்த்தீங்கன்னா what is noun and what is singular and what is plural. Noun, it's a word represent by a place, things, person or idea. Example: cat, house, kokila, and the idea it's denote the abstract noun is love. So these are the few examples for noun. And what is singular noun and what is plural noun? Singular noun, it denotes a single person or thing. Example: a dog, a house. And if it is plural formation, one or more than noun or subjects it denotes, we call plural. Example: cats, apples, houses. So these are the few examples for singular as well as plural. Noun அப்படின்னா ஒன்றும் இல்லை, ஒரு இடத்தை பற்றியோ ஒரு பொருளை பற்றியோ அல்லது ஒரு மனிதனை பற்றியோ பேசுவதுதான் நவுன். சிங்குலர் அப்படின்னா ஒரு நபரை பற்றியோ அல்லது ஒரு பொருளை பற்றி மட்டுமே பேசுவதுதான் சிங்குலர். ப்ளூரல் அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட மனிதர்களையோ அல்லது பொருட்களை பற்றி பேசுவதுதான் ப்ளூரல். ஸோ இதான் பேசிக் திங்ஸ். இதில் நம்ம எப்படி கான்ட்ராக்ஷனை பயன்படுத்த போறோம். தேர் இஸ், தேர் ஆர், தேர் இஸ்ன்ட், இஸ் பிளஸ் நாட் இஸ்ன்ட், தேர் ஆர்ன்ட், ஆர்ன்ட். How we divide, எப்படி பிரிக்கிறோம் அப்படின்னா or plus not orint. So this is how the contraction would be, replace the particular sentence. So dear viewers and learners, first பார்த்தீங்கன்னா what is noun அப்படின்னு உங்களுக்கு தெரியணும். அடுத்து singular verb or plural verb அப்படின்னா என்னன்னு தெரியணும், or singular noun என்னன்னு தெரியணும், or plural noun என்னன்னு தெரியணும். இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பார்க்க போறோம். சிங்குலர் நவுன் அப்படின்னா ஒரு பர்சனை பத்தியோ அல்லது ஒரு அனிமலை பத்தியோ ஏதாவது ஒரு நபரையோ ஒரு பொருளையோ பற்றி சொல்லுதான் சிங்குலர். ஸோ எக்ஸாம்பிள் டாக், ஒரே ஒரு பொருளை பற்றி சொல்றதுனால இது சிங்குலர். ப்ளூரல் என்ன ஆகும் அப்படின்னா a word end with yes or es. dog, dogs, house, houses. ஸோ எஸ் ஆர் இஎஸ் அப்படின்னு ஒரு வேர்டில் எண்ட் ஆயிட்டாலே இது என்னது ப்ளூரல் ஃபார்மேஷன். யூ காட் இட். ஸோ சிங்குலர்னா என்ன, ப்ளூரல்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அடுத்த ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்ட்ரக்சர். தேர் பிளஸ் எய்தர் இஸ் ஆர் இஸ். இஸ் இஸ் சிங்குலர் பி verb and ஆர் இஸ் அ ப்ளூரல் பி verb. இஸ் ஆர் அப்படின்னா தமிழ்ல என்ன அர்த்தம் அப்படின்னா இரு, இருத்தல். பிளஸ் பாத்தீங்கன்னா ஆப்ஷனல்ஸ், ப்ரிபோசிஷன், பிரேசல் verbs.
ஸோ இதான் இதோடைய பேசிக் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ஸ்ட்ரக்சர் கண்டிப்பாக உங்களுக்கு தெரியணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு இப்போ சொல்லலாம்னு நினைக்கிறேன். The dog is under the table. So here the dog talking about one physical appearance of one thing, that is dog. The cat is on the roof. The cat, it's a singular. The book is on the table. நான் இப்போ உங்களுக்கு நிறைய எக்ஸாம்பிள்ஸ் மூலமா நான் தெளிவுபடுத்தணும்னு விரும்புகிறேன். There is a cat on the roof. So there is a cat on the roof, a singular. There is a book on the desk. It's a singular. There is a car in the carriage. It's a singular. There is a problem with a computer. It's a singular. There is an apple in the basket. It's a singular. So this is how we should identify there and singular be verb as well as prepositional phrases. So this is the basic structure. Next பாத்தீங்கன்னா there are. I'm going to give examples. So இந்த examples மூலமா நம்ம எப்படி there யூஸ் பண்ண போறோம் along with the plural verb, the be verb. Let's see one by one. There are many birds in the sky. There are many birds. So many and birds plural formation. So are, we have here the plural verb is are. The next one pathina, there are 3 pens in the desk. So there are 3 plural formation. And there are some cookies in the jar. So there are cookies, so the plural formation. And there are several students in the classroom. There are, or is a be verb, several students, it's a plural structure. The next one is there are several options to choose from. There are many options, we can choose any of them. So this is we call as the present and the past be verbs along with the structure there. There is or there are. Next நமக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா the negative contraction. There isn't, there aren't. So first நம்ம பார்க்கறது பாத்தீங்கன்னா there isn't. Is plus not isn't. It's a contraction. So கொஞ்சம் ஆழமா கொஞ்சம் எக்ஸாம்பிள்ஸ் மூலமா உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். Examples: there isn't any milk in the fridge. There isn't, negative formation. There plus is plus not isn't, negative formation. It's a singular negative formation. So what would be the positive? There is. What about the negative? There is not. So we can ask a question, positive and negative. Is there? Is in there? So you got the point. Is there is a positive question. Is in there, it's a negative question. You got it? So now, again more examples. There isn't a cloud in the sky. Isn't, negative formation. Alright, and there isn't much time left. Negative formation. There plus isn't, negative formation. And there isn't a single person in sight. Isn't. So it's a negative formation. And next one is there isn't enough space in the closet. So first, you should know about the structure. What would be the structure? There plus isn't, it's a contraction of is, plus optional prepositional phrases. So this is the basic structure. Here I told you 2 things. One is positive question and negative question. Is there anybody? Isn't there anybody? So positive and negative questions. So this is how we need to know the structure. So next we are going to see on there aren't. So now examples மூலமா நான் உங்களுக்கு இன்னும் தெரியப்படுத்துறேன். There aren't any apples. Next one, there aren't enough chairs in everyone. There plus aren't.
plural formation. Next one, there aren't many options available. There aren't. So there plus aren't, negative formation. There aren't enough books on the shelf. So there plus aren't, negative plural formation. So this was the structure. Are there anything left? Aren't there anything left? So here again, passive question and negative question. Dear viewers, if you like, give positive thumb, share many audience and your friends and colleagues and co-workers. Those who are really wanted to learn to speak in English. People are thirsty to learn. So here, without spending money, I'm really educating you. Share and like and give positive command. Wait for all my videos. Alright, so literally I'm going to educate you within different structures. So spend your valuable time instead of sparing your time for unnecessary things, unwanted videos. Spend like educational channels, especially PMS EduDex, Inspire PMS to Success, PMS Talk. இந்த மாதிரி all 3 வீடியோஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. Thank you very much. Let's see the next video.